Please subscribe Sadhguru Sai Creations. நாம் ஆல்கஹாலை பயன்படுத்தும் பொழுது அது முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். மஞ்சள் காமாலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கல்லீரல் செயலில் இப்போ லிவர் சீரோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்புல இரத்த உற்பத்தி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இது போன்ற நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கும் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவம் இந்த டி அடிக்ஷன். ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகமாக இருந்து அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நாம் ஆல்கஹாலை பயன்படுத்தும் பொழுது அது முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லீரல், லிவர். இந்த லிவரை மிக கடுமையாக பாதிக்குது. இந்த லிவரை பாதிக்கும்போது அவங்களுக்கு பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருது. ரொம்ப அதிகமாக இதை பயன்படுத்தும் போது மஞ்சள் காமாலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கல்லீரல் செயலில் இப்போ லிவர் சீரோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகிடும். நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கும் வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் அவங்களுக்கு வராது. இருக்க பலவீனம் தான் அடையுது. நிறைய நபர்கள் இந்த திருமண முறிவுகள் கூட நிறைய ஏற்பட்டுருது. ஏன்னா சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை இது கொண்டுட்டு வருது. இப்போ இந்த லிவர் பாதிப்பு ஏற்படுறதுனால கோபம் அதிகமாகுது. அதோடு பிபி பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல இரத்த உற்பத்தி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு பசி எடுக்கக்கூடிய அளவு குறைஞ்சிரும். அப்போ இன்டைஜஷன் ஏற்பட்டுரும். செரிமான தொந்தரவுகள் அதிகமாகிடும். அதே போல் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் விருப்பம் குறைய ஆரம்பிச்சிருது. இப்போது இது போன்ற நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கும் நாம் சரியான வழிகாட்டுதல் முறையை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். போதைப் பொருளை பயன்படுத்துறது நம்ம விடுவிச்சுக்கணும்னா வழக்கமாக வில்வம் இலை. இப்போ எல்லா சிவன் கோயில்கள்லையும் வில்வம் இருக்கும். அதை பச்சையை எடுத்து நாம் சாறு எடுத்து அதை ஒரு 30 மில்லி அளவுக்கு தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கும் இந்த போதை பழக்கத்திலிருந்து நாம் நிச்சயமாக வெளியே வந்துடலாம். ஏன்னா அந்த வில்வத்தில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. நாட்டு மருந்து கடைகளிலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வில்வம் இலைப்பொடி இருக்கும். அதை நீங்கள் எடுத்து அப்படியே ஒரு 2 டம்ளர் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு, பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்தால் 5 கிராம் வரைக்கும் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வழக்கமாகவே ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை ஒரு 200 மில்லி வெந்நீரில் கலந்து அதை ஒரு 100 மில்லியாக சுண்ட வைத்து அதை காலை மாலை வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கும் இந்த பழக்கத்திலிருந்து நாம் முழுமையாக வெளியே வந்துடலாம். அதே போல் இந்த ஆல்கஹால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கும். அந்த நரம்பு தளர்ச்சியெல்லாம் போகணும், உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் வழக்கமாகவே சுக்கு நாம் பயன்படுத்திக்கலாம். அப்போ சுக்கு மல்லி காப்பி அதான் இப்போ சுக்கு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் ஓமம், இந்த 3 நம்ம சேர்த்துட்டு அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளையிலிருந்து 4 வேளை அதை டீயாக நம்ம குடிச்சிக்கிட்டு வரும்போது நம்முடைய உடம்பு கொஞ்சம் பலம் அடையும். நமக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். ஒரு தொய்வான நிலையிலிருந்து நம்மளை நாம் விடுவிச்சுக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சில நபர்கள் தானாக எடுத்து அதை பயன்படுத்தாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் இதை நீங்கள் சமையலில் சேர்த்துக்க முடியும். இப்போ அவங்க பயன்படுத்தக்கூடிய குழம்பு வகைகள் நீங்கள் குழம்புகளில் சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் சட்னி வகைகளில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அல்லது இப்போ சுக்கு காப்பி கொடுக்குறீங்க,
அந்த சுக்கு காப்பியோட வந்து காப்பியை வந்து அதிலே வந்து சேர்த்து வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து இந்த 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் சேர்த்து வந்துட்டு அவங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டு வரும் பொழுது அது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாத காலத்துக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு வந்துடும். அப்போ வந்துட்டு ஆரோக்கியமான வாழ்வதற்கு அது ஒரு சிறந்த வந்து ஒரு வழியாக வந்து அமையும். இது எளிய முறையில் நீங்களே வீட்டில் வந்து கடைபிடிச்சிக்கலாம். இப்போ அதையும் தாண்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதற்கு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு வாழ்வது சிறப்பாக இருக்கும். இது போன்று மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.